நல்லா கவனிக்க வேண்டும். பரமபிதாவானவர் உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறபடினால் உங்களுக்கு தான் கர்த்தராகிய தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். தீட்டுப்படாத வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். கரைப்படாத வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். வெண்மையான வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். மெல்லிய வஸ்திரத்தை தரித்து கொள்ளும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதி. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே சொல்லுகிறது. அநியாயப்படுத்தலாம், அக்கிரமம் செய்யலாம், அவர்கள் சுயட்சமா இருக்கலாம், இவ்வளவு அநியாயம் செய்யலாமே, அக்கிரமம் பண்றானே, நல்லா இருக்கிறானே என்று அவரை பார்த்து நீங்கள் மிகவும் வியந்து போகலாம். நான் இப்போது உண்மையா இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் மேன்மை இல்லை, என் வாழ்க்கையில ஏன் போராட்டங்கள், என் வாழ்க்கையில ஏன் துன்பங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுது பண்ண வேண்டுமையானால் எப்பொழுது அந்த துணியில ஊசியில குத்தி 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 இருப்பார்கள். எம்ப்ராய்டரி பண்ணும்போது எவ்வளவு அதிக நெருக்கமாக குத்தப்படுகிறதோ அந்த இடத்துல அவ்வளவு அழகாக அந்த டிராயிங் வரும், அந்த ஓவியம் அவ்வளவு மேன்மையாக இருக்கும். நம்மெல்லாம் வாழ்க்கையை சிறுமைப்படுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் குத்தப்பட்டு 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 மற்றவர்களால் அவமதிக்கப்பட்ட நிலையில வருகிறோம் என்றால் எனக்கு அருமையானது ஒளிதி ஜொலிக்கக்கூடிய வஸ்திரத்தை தரித்திருக்கிற அற்புதமான ஒரு ரட்சிப்பு வஸ்திரத்தை தேவன் தரித்திருக்கிறார். நீதி என்ற வஸ்திரம். நாம் நீதி செய்வதற்கு தகுதி உள்ளவர்கள். ஏனென்றால் ஒளிய வஸ்திரமாக தரித்திருக்கிறோம். நம்மால் வீட்டுக்குள்ள வாழ முடியாது, பாவத்துக்குள்ள வாழ முடியாது, அக்கிரமத்துக்குள்ள வாழ முடியாது, பொய்யுக்குள்ள வாழ முடியாது, பிறரை ஏமாற்றி கிடைக்க முடியாது. நம்மளால பிறரிடத்துல பொய் சொல்லணும்னா 10 நிமிஷம் மாட்டிக்குவோம். ஏனென்றால் அர்த்தப்பட்டது உங்களை ஆண்டவராக தேவன் ரட்சித்து இருக்கிறபடினால்